தவறுகள், தோல்விகள், பிறர் சொன்ன வார்த்தைகள் எண்ணி பார்த்தால் எதற்கு இந்த வாழ்க்கை என்று தோன்றுகிறது. அதிகமாக விரும்பிய ஒன்று கிடைக்கவில்லை என்றால், நம்பியவர் கைவிட்டு விட்டால் நம்பிக்கை சுருங்கி விடுகிறது. பிறர் மனதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே இருப்பார்கள். உடலில் ஒரு காயம் ஏற்பட்டால் ஆறுவதற்கு சில நாட்களாகும். அதுபோலவே மனதின் காயமும் ஒரு நாள் ஆறிவிடும். உலகமே அஸ்தமித்தது போல் இப்போது உங்களுக்கு தோன்றலாம். நான் முடிந்தவரை முயற்சி செய்தேன் என்று சொல்லிப்பார், குற்ற உணர்ச்சி காணாமல் போய்விடும். இது உன் தோல்வி அல்ல, வாழ்க்கையின் ஒரு பக்கம், காலத்தின் விளையாட்டு. ஏற்ற காலத்தில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். வெயிலில் காய்ந்து நிற்கும் மரம் மழை வந்தவுடன் துளிர்விடும். முன்பை விட செழிப்பாக வளரும். அவசரப்படாமல் இறைவன் கரங்களில் அடங்கியிருங்கள். யாரையும் மாற்ற முயற்சிக்காதே, நீ மாறு. மனதுக்கு எல்லையை வைத்துக்கொள். விழாத மனிதன் இல்லை. விழுந்ததை மறந்துவிடு. எழுந்து நிற்கும் முயற்சி செய். முடிந்த அளவுக்கு இன்றே அழுது முடித்துவிடு. நாளைக்கு முன்பு இருந்தது போல் வலுவாக எழுந்தினல். ஒவ்வொரு அடியாக எடுத்துவை. தடைக்கற்களை தாண்டிச் செல். ஒரு நாள் முன்பை விட பலசாலியாக வெற்றியாளனாக எழுந்து நிற்பாய். கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் என்று நீதிமொழிகள் 19:2 சொல்கிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று 1 கொரிந்தியர் 13:4 சொல்கிறது. ஞானத்தை சம்பாதி என்று நீதிமொழிகள் 4:7 சொல்கிறது. பிரார்த்தனை செய்து தேவனின் திருப்பாதங்களில் காத்திரு. பிடிவாதம் வேண்டாம். கணவன் மரித்து விதவையாய் நின்றாள் ரூத். விதவையாக வெளிநாட்டு பெண்ணாக கணவனின் ஊருக்கு வந்தாள். தேவன் அவள் வாழ்க்கையை அப்படியே முடிக்கவில்லை. ரூத் வயலில் விழுந்த தானியத்தை சேகரித்து தன்னையும் மாமியாரையும் காப்பாற்றினாள். வயலின் உரிமையாளராக இருந்த போவாஸ் ரூத்தின் நல்ல மனதை பார்த்தார். நேர்மையுடன் அவளை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன்தான் ஓபேத். அவர்தான் தாவீது ராஜாவின் தாத்தா. இயேசுவின் வம்சவரிசையில் அவளுக்கு தேவன் ஒரு இடத்தை கொடுத்தார். ஒரு பெண் தனியாக கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க வருகிறாள். சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவள். பல உறவுகள் உடைந்து போயிருந்தது. இயேசு அவளை கண்டார். யூதான் சமாரியா பெண்ணிடம் பேச மாட்டான். ஆனால் இயேசு பேசினார். அவள் கடந்த காலத்தை தெரிந்தும் அவளை அவமதிக்காமல் பேசினார். அதே இடத்தில் ஆறுதல் சொன்னார். அந்த பெண் ஓடி ஊருக்கு போனாள். நடந்ததை சொல்லி சாட்சியாக மாறினாள். அபிகாயில் என்று அழகான பெண் ஒருத்தி இருந்தாள். மிகுந்த புத்திசாலி. அவளுடைய கணவன் நாபால். தாவீது ஒரு முறை நாபாலிடம் உதவி கேட்டார். நாபால் தாவீதை அவமதித்தான். கோபமடைந்த தாவீது போர் செய்ய தயாரானார். அபிகாயில் தாவீதிடம் சென்றாள். தாழ்மையாக பேசி கணவனின் தவறுகளை எடுத்துச் சொல்லி மன்னிப்பு கேட்டாள். அப்படியாக அபிகாயில் ஒரு போரை தடுத்து நிறுத்தினாள். இந்த வாழ்க்கை உன்னை தரையில் தள்ளிவிடும். அங்கேயே படுத்து கிடக்காமல் எழுந்து நில். உனக்காக நில். உன் குழந்தைக்காக நில். உன் குடும்பத்திற்காக நில். உன்னை நேசிப்பவர்களுக்காக நில். உன் எதிர்காலத்திற்காக நில். சோர்ந்து போகாதே. இது உன் வாழ்க்கை. கண்ணீரை துடைத்துக்கொள். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். விழுவதும் எழுவதும் சகஜம். ஊருக்காக வாழாமல் உனக்காக வாழ். தேவன் உன்னுடனே இருப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென்.